பசங்களை பார்க்கவே விடுறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி, உண்மையா அது? பொய் இல்ல, அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. இல்ல ஜெயம் ரவி அவங்களுக்கான திருமணமே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு 2008 வந்துட்டு நீங்க ஒரு விகடன்ல வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்ல, ஒரு பேஜ் ஃபுல்லா வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சு எடுப்பேன். அதுல யாரு பிளாக்மெயில் பண்ணி யாரு கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008லயே வந்திருக்கு. திரைப்படமே புதுசா நடிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. மேம், நான் சம்பாதிக்கிற காசு கூட என்ன செலவழிக்க விடுவது கிடையாது. எனக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு உங்க மேலேயும் மகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உன் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்னு எனக்கு தெரியல. அது இப்ப மாறி இருக்கலாம், ஆனா வந்துட்டு ஒரு குடும்பமா இருக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான். உன்னுடைய மருத்துவ செலவுக்கு கூட மாதம் 25,000 ரூபாய் பணம் கூட அவரு தான் அனுப்பிச்சுக்கிட்டு வந்ததா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. மகன்களுடைய 50 லட்சம் இல்ல இது மருத்துவத்தை வந்து நான் சொல்றேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கல, இருந்தாலும் அப்படி பண்ண ஒரு மாப்பிள்ளையா வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். 2வது மகள் அவளினுடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி? இதை பத்தி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்காரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்றதா இல்லை.